பாட்டாளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவர் வரவேற்போம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். மிக வெற்றிகரமாக நேற்று தன்னுடைய சமூகத்துக்கான போராட்டத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதனுடைய கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் நடத்தி பொதுமக்களிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றனர். தமிழக அரசுக்கும் தன்னுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கின்றனர். இந்த போராட்டம் வெற்றியா சார்? சார், போராட்டம் வெற்றியா தோல்வியாங்கிறத இப்ப சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமா இந்த போராட்டம் தோல்வி அடையாது. இது தொடர் போராட்டமா தான் நடக்கும். ஏன்னா ரோம் இஸ் நாட் பில்ட் இன் எ டே. ரோமாபுரி ஒரே நாளில் கட்டப்பட்டதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நாள் போராட்டத்துல இடஒதுக்கீடு வாங்க முடியும் அப்படின்னா 21 உயிர்களை பலி கொடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க 1000 நாட்கள் கடந்து விட்டது நீதிமன்ற தீர்ப்பு வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, வேறு எந்த ஜாதிக்கும் மாநில அரசு நினைத்தால் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம். அதற்கு தேவை தரவுகள், புள்ளி விவரங்கள், சான்றுகள், சான்றாவணங்கள் அப்படின்னு நீதிமன்றமே சொல்லி 1000 நாட்கள் ஆகி இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு செவிசாய்க்கல. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமா தொடர்ந்து எதிராக தான் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்களே தவிர வன்னியர்கள் இடஒதுக்கீட்டை கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் எதையுமே சொல்லல. நாம என்ன கேட்கிறோம்? ஒண்ணு கொடுக்குறேன்னு சொல்லுங்க, இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருங்க. அது என்ன ஏமாத்திட்டே இருக்கிறீங்க? பாம்பும் சாப்பிடக்கூடாது, பாம்படிக்கிற தடியும் உடையக்கூடாது. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன் சார். திமுகவுடைய சட்ட போராட்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, சுமார் ஒரு 23-24 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் தலைநகர் தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு சங்கத்தின் மூலியமா ஒரு பெரிய போராட்டத்தை கட்டமைக்கிறாங்க. அந்த போராட்டம் எதுக்குன்னா, தமிழ் வழி கல்வியை வலியுறுத்தி. அப்ப இருந்த சான்றோர் பேரவையினுடைய நிறுவனர் அருணாச்சலம் ஒருத்தர் இருந்தாரு. ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் ரொம்ப பிரபலமான நிறுவனத்தினுடைய நிர்வாகி. அவர் தான் தமிழர்களை ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய அமைப்பை திரட்டி அந்த போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. 102 பேர் உண்ணாவிரதம் இருக்காங்க சார். அதுல ஒருத்தர் பேராசிரியர் மையப்பன். அவர் தான் அந்த கோனார் புக் இருக்கு, அந்த கோனார் கைடுடைய நிறுவனர். பல்வேறு புத்தகங்களை எழுதியவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், மூத்த தமிழ் பேரறிஞர். அவர் உட்பட தமிழ் பேராசிரியர் தமிழ்நாடு போன்றவர் உட்பட ஏற்கனவே 102 பேரு சாகர வரையும் உண்ணாவிரதம் இருந்து இருக்கிறேன்னு சொல்லி போராடிய போராட்டத்தை அன்னைக்கு இருந்த திமுக அரசு நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த சபாநாயகர், அவர் பேர் தமிழ் குடிமகன், அவர் தான் பிரவேசம் கொடுத்து முடிச்சு வைக்கிறாரு. இங்க கொடுக்குறேன்னு சொல்லி அவர் போன குறைஞ்ச நாள்லயே அரசாணை நிறைவேற்றத்துக்குள்ள ஒரு வேற ஒரு தரப்பு ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஒண்ணு போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வரையும் போகுது. அந்த கோர்ட் இன்னும் நிலுவையில் தான் சார் இருக்கு. இன்னும் நிலுவையில் தான் இருக்கு. அது 102 பேர் சாவறதுக்கு போனவன். இங்க வன்னியர் சங்கம் 27 பேர் உயிரே கொடுத்துட்டாங்க. இவங்களுடைய போராட்டத்தை எப்படி எடுத்துட்டு போகணுன்றது திமுக ரொம்ப பிஎஸ்டி வாங்கினவங்க அவங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பாமகன்ற விட வன்னியர்களை வஞ்சிக்கிறாங்களோன்ற எண்ணம் தான் நமக்கு தோணும். இல்ல, அப்ப கலைஞர் தமிழின தலைவர்னு சொல்றதை விட தமிழை சாய்த்த தலைவர் தான் சொல்லணும். நீங்க சொன்ன அந்த போராட்டத்தை நானும் பார்த்திருக்கேன். அந்த போராட்டத்திற்கு பாமக தரப்புல தான் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க நீண்ட நாள் போராட்டம் நடத்தும் பொழுது அவங்க போராட்டத்துடைய கோரிக்கைகளை ஏற்று அந்த போராட்டத்தை முடிச்சு வச்சு தமிழ் வழி கல்வியை தமிழ்நாட்டுல கொண்டு வரணும் அப்படின்னு அன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவு மிகப்பெரிய குரல் எழுப்படுது டாக்டர் ஐயா தான் ஆதரவு கொடுத்தாரு. மருத்துவர் ஆதரவு கொடுத்தாரு அரசியல் கட்சியிலேயே. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, தமிழின தலைவர்னு பட்டம் சூட்டிக்குவாங்க. அது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துல விரைந்து அந்த வழக்கை முடிச்சு தமிழ் வழி கல்வியை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் வழியில இவங்க கல்வி கற்க ஆரம்பிச்சா இவன் எல்லாம் அறிவோட வளர ஆரம்பிச்சானா என்ன வருது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்ன மாதிரி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சின்னாரு. இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கம்யூனிஸ்டுகளே கீழே போட்டுட்டாங்க. அது ஒரு பக்கம். நீங்க அவ்வளவு தூரம் நாம அந்த தமிழ் சான்றோர் பேரவை வரைக்கும் போக வேண்டியதில்லை. அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு மதுபான கடைகளை மூடுன்னு திமுகவுடைய அமைச்சர்கள் இருந்து ஸ்டாலின்ல இருந்து எல்லாம் கருப்பு சட்டை போட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாள் நின்று பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அடே அப்பா, திமுக ஆட்சிக்கு வந்தா மதுபான கடைகளை டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடுவாங்கன்னு நினைச்சோம். வந்த உடனே அதை விட அதிகமா திறந்தாங்க. அவ்வளவு பெரிய யோக்கியவான்கள் திமுக.
அவ்வளவு நேர்மையாளர்கள், அவ்வளவு மக்கள் நம்பிக்கையை பெற்றவர்கள். மக்களுடைய எந்த பிரச்சனைக்காக போராடுறாங்களோ அதை அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அதுதான் திமுகவுடைய வரலாறு. அப்படிங்கிறப்ப இவங்க வந்து என்ன இப்ப நமக்கு பெருசா இது பண்ணிட்டு போறாங்க? இல்ல சார், இப்ப இந்த போராட்டத்துக்கு ஒரு பக்கம் மிகப்பெரிய ஆதரவும், இன்னொரு பக்கத்துல இருந்து இன்னொரு ஒரு சமூகத்தினர் அல்லது சில குறிப்பிட்ட செயல்பாட்டாளர்கள் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. அதுல வந்து குறிப்பா முன்னாள் IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய பதிவு வந்து சொல்றாரு, இவங்களுக்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடுன்றது சாத்தியமற்றது அப்படின்றாரு. அதுக்கான சில செய்திகளை அவர் சொல்றாரு. என்னன்னா 100% மக்கள்லாம் அதுல இவங்களுக்கு மட்டும் எப்படி நம்ம வந்து 10.5% தர முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அது பாலச்சந்திரனுக்கு அந்த இடஒதுக்கீடு பத்தியே புரியலன்னு அர்த்தம். IAS படிப்பும் சில அடி முட்டாள்களுக்கு கிடைக்கிறதுக்கு இதுதான் ஒரு ஆதாரம். அது இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு 10.5% என்ன? இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீடு உச்ச வரம்பு 69%. அதுக்குள்ளதான் இடஒதுக்கீடு கொடுக்கணும். 100% மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் அல்லது 1931ஆம் ஆண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படி 100% இடப்பங்கீடு இருந்தால் வன்னியர்களுக்கு 15% கொடுக்கணும். இன்னைக்கு 100% இடஒதுக்கீடு கிடையாது. இடஒதுக்கீடு உச்ச வரம்பு 69%. அந்த 69%த்துல 1931ஆம் ஆண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படி வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டியது 10.5%. அதான் இன்னைக்கு நாம கேட்டுட்டு இருக்கோம். இது கூட தெரியாமலோ அல்லது தெரிஞ்சே வன்னியர்களுக்கு எதிராக திட்டமிட்டே பேசணுங்கிறதுக்காக ஒரு IAS அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றவன் சொன்னவங்க எல்லாம் பேசுறாங்கன்னா இவங்களை எப்படி ஒரு IAS அதிகாரியா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? ஒண்ணு இவங்க அடி முட்டாள்களா இருக்கணும், இல்லைன்னா அயோக்கியர்களா இருக்கணும், இல்லைன்னா கடைந்த இடத்த கபோதிகளா இருக்கு. இல்ல சார், நம்ம அப்படி வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இல்ல அதாவது விவரம் புரியாத ஒருத்தர் பேசியிருந்தா பரவாயில்ல. ஒரு IAS அதிகாரி சொல்ல போனா இவங்க வந்து வாய்ப்பு இருந்தா பிற்பட்டவர் நலத்துறைக்கு ஆணையாளராக இருந்திருக்கலாம், அல்லது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவராக இருந்திருக்கலாம். அப்ப இவங்கெல்லாம் IAS அதிகாரியா இருக்கும்போது என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த IAS பதவியை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி தன்னுடைய ஆதாயத்துக்கு தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு IAS அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகளை பார்த்தா மற்ற அதிகாரிகள் மக்கள் சந்தேகப்படுறாங்க. உதாரணத்துக்கு சுகாதாரத்துறையில் இன்பசேகரன் ஒரு IAS அதிகாரி இருந்தாரு. அவர் எப்படி நாட்டை கொள்ளையடிச்சார் பாருங்க. அந்த மாதிரி தான் அந்த பாலச்சந்திரன் எடுத்திருப்பாரு. இடஒதுக்கீடுனா என்ன? எத்தனை சதவீதம் கொடுக்கணும்? ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்ன? ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதற்கு முன்பு எடுக்கப்பட்டது 1931ஆம் ஆண்டு. அந்த கணக்கெடுப்பின்படி வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டியது 10.5% இடஒதுக்கீடு. அதை கொடுக்கணுமா வேணாமா? அதை பகிரங்கமா சொல்லுங்க. அதை ஏன் சுத்தி வளைச்சிட்டு இருக்கீங்க? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க, அதை கொடுக்கணும்னு சொல்லுங்க. என்ன நீங்க சும்மா வந்து கதை விட்டுட்டே இருக்கிறீங்க? அவர் என்ன கேக்குறாருன்னா, மருத்துவர் ஐயா வந்து ஒரு செய்தியில சொல்றாரு, பல்வேறு முக்கிய துறைகள்ல வந்து இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்ல. குறிப்பா வந்து எத்தனை நீதிபதிகள் வன்னிய சமூகத்துல வந்துட்டாங்க, எத்தனை காவல்துறை அதிகாரிகள் வந்துட்டாங்க, இந்த சமூகத்துக்கான சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்றத மருத்துவர் ஐயா சொல்றாரு. அதுக்கு ஓய்வு பெற்ற திரு பாலச்சந்திரன் சார் என்ன சொல்றாருன்னா, அதை மட்டும் நீங்க பாக்குறீங்களே, எத்தனை மாவட்ட நீதிபதிகள் வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டீங்களேன்னு கேட்கிறாரு அவர். அதையும் தான் கேட்கிறோம். மாவட்ட நீதிபதியில் எத்தனை பேர் வந்திருக்காங்க வன்னியர்ல? புள்ளி விவரத்தை கொடுங்க அரசாங்க. அதானே கேட்கிறோம் நாங்க. அதான் டாக்டர் ஐயா கேட்கிறாரு. குரூப் 1ல இருந்து குரூப் 2ல இருந்து குரூப் 2A இருந்து TNPSC குரூப் 4 வரைக்கும் வன்னியர்களுக்கு கிடைச்ச சதவீதம் என்ன? எத்தனை சதவீதம் வேலை வாய்ப்பு கிடைச்சது? என்ஜினியரிங் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரிகள், தனியார் கல்லூரிகளை விடுங்க. அது தனியார் கல்லூரியில் இடஒதுக்கீடு கிடையாது. கவுன்சிலிங்ல மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கு. அரசு பொறியியல் கல்லூரி, அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரி, அரசு சட்டக்கல்லூரி, அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், இதுல வன்னியர்களுக்கு கிடைச்ச இடஒதுக்கீடு என்ன? 1989ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு கொடுத்த விற்பாடு வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு எவ்வளவு, வன்னியர்கள் எவ்வளவு பயன்பெற்றார்கள், எத்தனை பேர் வன்னியர்கள் போனாங்க, அவங்க எத்தனை சதவீதம் இடஒதுக்கீட்டுல பயன்பெற்றார்கள், அந்த தரவை தானே கேட்டுட்டு இருக்கிறோம். அதுதான் நீதிமன்றம் கேட்டுச்சு. அதை கொடுக்கறது யார் வேலை? அரசாங்கத்தோட வேலை. மாவட்ட முன்சிப்பை இவர் சொல்லல,
இது அந்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்ல வேண்டியது தானே? ஐஏஎஸ் அதிகாரி அந்த ரிட்டையர் ஆனவர், ஓய்வு பெற்றவர், இதையெல்லாம் டாக்டர் ஐயா கேட்கல. இதையும் சேர்த்து வன்னியர்கள் எவ்வளவு சதவீதம் கல்வி வேலை வாய்ப்புல பயன்பெற்றாங்க, அந்த புள்ளி விவரத்தை கொடுங்க, அந்த தரவுகளை கொடுங்க. நாம ஏற்கனவே பல விவாதத்துல சொல்லியிருக்கோம். வன்னியர்கள் அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுல 15% அவர்களுக்கான பலனை அனுபவித்திருந்தால் எங்களுக்கு 15% தேவையில்லை, 10.5 கொடுத்துரு, மத்தவன் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணாம், இதுதான் சொல்றோம். அதை ஏன் இந்த ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்ற பாலச்சந்திரன் போன்றவர்கள், இந்த அற்ப பதர்கள்லாம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க? இல்ல இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக அரசு நாம என்ன சொல்றோம், வன்னியர்களுக்கு உண்டானது அவங்களுக்கு கொடுத்துருங்க, மத்தவங்களுக்கு உண்டானது எங்களுக்கு கொடுங்க, அதுன்னு கேட்டீங்கன்னா தான் நியாயம். அதை விட்டு வன்னியர்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும், வன்னியர்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? வன்னியர்களுக்கு கொடுத்தா ஒன்னும் ஆகாது, யாரும் பாதிக்க மாட்டாங்க. நாம தான் எல்லாருக்கும் தானே கொடுன்னு சொல்றோம். நாம எல்லாரும் கொடுன்னு சொல்றத இந்த பாமகவுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேச வர யாராவது ஒருத்தராவது சொல்றாங்களா? மற்றவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை, மற்ற சமூகங்களுக்கும் தேவை, அதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா சமூகத்துக்கும் உடனே கொடுங்க. ஒரே மாசத்துல வந்து நீங்க அத்தனை புள்ளி வரை எடுத்துடலாம்ல, அதுக்கு எதுக்கு 1000 நாள்னு ஒரு கேள்வி யாராவது கேட்டாங்களா? நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து 1000 நாள் ஆகி ஏன் இன்னை வரைக்கும் நீங்க அந்த தரவுகளை எடுக்கல? நம்ம என்ன கேட்கிறோம், தேர்தல் அறிவிக்கிறாங்க, ஒரு மாசத்துக்குள்ள தேர்தல் நடக்குது, அந்த தேர்தலில் எந்த தெருவில் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன ஜாதியா, அவன் வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவன் யாருக்கு ஓட்டு போடுவான், திமுகவுக்கு போடுவானா, அண்ணா திமுகவுக்கு போடுவானா, பாமகவுக்கு போடுவானா, இல்ல பணம் கொடுத்தா ஓட்டு போடுறவன் எத்தனை பேர், பணம் கொடுத்தாலும் ஓட்டு போடாதவன் எத்தனை பேரு, இல்ல ஊசலாட்டத்தில் இருக்கிற எத்தனை பேரு, பணம் கொடுத்தாலும் பணத்தை வாங்கிட்டு அடுத்தவனுக்கு ஓட்டு போடுற எத்தனை பேரு, இதெல்லாம் அவ்வளவு வக்கடையா கணக்கெடுக்க தெரியுதா? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா மட்டும் சரியான கணக்கெடுக்க தெரியாதா? அதான் இந்த ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகளாம் கேட்க தெரியாதா? புள்ளி விவரங்கள் எப்படி சேகரிக்கணுன்ற விவரம் இந்த ஐஏஎஸ் அதிகாரி தெரியுமா தெரியாதா? அது தெரியாம ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தாரா? இல்ல அதான் ஐஏஎஸ் காப்பி அடிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிட்டாரா? எவ்வளவு ஐஏஎஸ் அதிகாரினா எதை சொன்னாலும் நம்பிக்குவாங்க, எப்படி வேணாலும் பேசிடலாம், அது நியாயமாயிருன்ற நினைப்பு தானே. அந்த திமிர்ல அந்த தெனாவெட்ல தானே பேசிட்டு இருக்காங்க. வேணும்னே திட்டமிட்டு ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் சமூக நீதிக்கு எதிராக இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. இல்ல இவங்களுடைய செய்தியெல்லாம் பார்க்கும்போது, சொல்லக்கூடிய தகவல்லாம் பார்க்கும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தீவிரமான ஒரு வன்னியர் சங்க பிரச்சனை வந்த போது, இடஒதுக்கீடு பிரச்சனை வந்த போது, ஒருத்தர் வந்து தன்னை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலியமா அந்த தகவலை பெற்றதா ஒரு செய்தியை வந்து பத்திரிகையில வெளியிட்டாங்க. வன்னியர் சங்கத்துக்கு எந்த துறையில எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. அதுல என்ன பண்ணாங்கன்னா, ஓப்பன் காம்படிட்டிவ்ல ஜெயிச்சவங்க, அதாவது இடஒதுக்கீடு மூலியம் இல்லாம ஓப்பன் காம்படிட்டிவ்ல ஜெயிச்சவங்க எல்லாம் கூட இவங்களாம் கூட நாங்க தான் கொடுத்தோன்ற மாதிரி ஒரு தவறான ஒரு தகவலை சொல்ல போக, அப்புறம் மத்தவங்க எல்லாம் வந்து இது எப்படி அரசு இதுவா இருக்கும்னு கேள்வி எல்லாம் கேட்கும்போது அது அப்படியே அது ஒரு தகவல் வந்த மாதிரி இல்லாம அப்படியே சைலண்டா விட்டாங்க. அந்த மாதிரிதான் இவங்க பொதுப்படியா பேசுறாங்க. ஒரு நியாயமான ஒரு டேட்டாவோட பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியலையே சார்? இல்ல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தகவலையும் உரிமை சட்டத்துல பெட்டிஷன் போட சொன்னதே ஆட்சியாளர்கள் தான். அந்த பெட்டிஷன் போட்டு வாங்கினது ஒரு ஜாதி சங்கத்தினுடைய தலைவர். அவர் அந்த பெட்டிஷனை வாங்கிட்டு அந்த இவங்க கொடுத்த அந்த தவறான புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு அன்னைக்கு வந்து சன் டிவில இருந்து அத்தனை தொலைக்காட்சிகளை ஒளிபரப்புறாங்க. வன்னியர்களுக்கு நாங்க இவ்வளவு கொடுத்துட்டோம். இந்த பாலச்சந்திரன் போன்ற ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் பேச வராங்கல்ல, இவங்க என்ன கேட்கணும்? வன்னியர்கள் வந்து 10.5% தான் கேட்டிருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு ஏன் 5% கொடுத்தீங்கன்னு அந்த கேள்வி கேட்டுக்கலாம்ல. அவங்கள கேட்டுக்கணுமா வேணாமா? நீங்க கொடுக்குற புள்ளி விவரம் 5% கொடுத்தேன்னு சொல்றீங்க, வன்னியர்கள் ஏன் 10.5% கேட்கறாங்க அப்படின்னு நீங்களே தான் கேள்வி கேட்குறீங்க. அப்ப அந்த 10.5% போக மீதி 4.5% வேற யாருடைய இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு கொடுத்தீங்கன்னு ஸ்டாலின் கேள்வி கேட்கணுமா வேணாமா? இந்த பாலச்சந்திரன் மாதிரி பதர்கள்லாம் அங்க கேள்வி கேட்கணுமா வேணாமா? அதை விட்டுட்டு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தா என்ன வருது? போயாபல்ஸ் மாதிரி பொய் மேல பொய்யா அடுக்கிறான். அவங்கள திருப்பி கேள்வி கேட்கல. இல்ல நீங்க உண்மையிலேயே யோக்கியன்களா இருந்தா, நீங்க சமூக நீதிக்கு ஆதரவா பேசுறவங்களா இருந்தா, மத்தவனுடைய இடஒதுக்கீட்டை ஏன் வன்னியர்களுக்கு கொடுத்தீங்க? அப்ப எங்க அந்த புள்ளி விவரத்தை கொடு. வன்னியர்கள் எத்தனை % இருக்கிறான்? வன்னியர்கள் 5% எடுத்திருக்கானா? கொடு. கொண்டா புள்ளி விவரத்தை, கொண்டா தரவுகளை. 5% ஏன் உங்களுக்கு கொடுத்த? அவங்களுக்கு 10.5% மட்டும் கொடுத்துட்டு மீதியை வந்து மத்த யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க.
இப்ப ஓபன் காம்படிஷன்ல வந்து வன்னியர்கள் மட்டும்தான் போனாங்களா? மத்த ஜாதி யாரும் போகலையா? எல்லா ஜாதியுமே ஓபன் காம்படிஷன்ல போயிருக்காங்க. பொது பட்டியலுக்கு எல்லா ஜாதியும் போலாம். தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து பழங்குடியினர் இருந்து எல்லாருமே போலாம். அந்த ஓபன் காம்படிஷன்ல வந்து நீங்க கணக்கு எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கே இன்னைக்கு இடஒதுக்கீடு அதிகமா தான் இருக்கும். அதுவும் அந்த ஓபன் காம்படிஷன்ல வன்னியர்கள் எந்த குரூப்ல போயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா குரூப் 4ல கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. அதை கொண்டு வந்து எம்பிசி கோட்டால ஏன் நீங்க காட்டுறீங்க? இது மிகப்பெரிய தவறு தானே. இதைத்தான் டாக்டர் ஐயா வந்து அந்த இதெல்லாம் டோட்டல் புள்ளி வரத்தை எடுங்கன்னு கேட்ட உடனே அவன் குதிக்கிறான். அவன் தாறுமாற அவன் இஷ்டத்துக்கு பேசுறான். அதுக்கு சிலர் விட்டு பேச வைக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டதுனாலதான் அவருக்கு வேற வேலை இல்லைன்னு ஸ்டாலின் கொக்கரிக்கிறாரு. ஏன்னா இவங்க எங்க அப்பன் புதுருக்குள்ளன்றது தெரிஞ்சு போச்சு இல்ல நாட்டுக்கு. ஆக கேள்வியை வந்து அவன்கிட்ட கேட்கறத விட்டுட்டு இல்ல கேள்வியை வந்து ஆட்சியாளர் கேட்கறத விட்டுட்டு பாலச்சந்திரன் மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து பாமக கிட்ட கேட்கறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு மூளை இருக்கும்? அப்ப இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கியர்களா இருப்பாங்க? இவங்க எவ்வளவு பெரிய கேப் மாதிரியா இருப்பாங்க? இவங்க எவ்வளவு பெரிய மொல்ல மாதிரியா இருப்பாங்க அப்படின்னு நான் கேட்கல. படிக்காத பாமர மக்கள் வன்னியர்கள் கேட்பாங்க. ஆமா, நீங்க வந்து வார்த்தைகளை பிரயோகத்தை சரியா பயன்படுத்த நான் கேட்டுக்கிறேன். இந்த வார்த்தையை நான் சொல்லல. இந்த பேட்டியை பார்த்துட்டு இருந்த ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதர் சொன்னது அதுதான் நான் இங்க பதிவு பண்றேன். சரிங்க சார். இப்போ மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த போராட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கிறது வந்து எப்படி சாத்தியமாகும்னு சொல்லிட்டு அந்த நெறியாளர் கேட்கிறாரு. அதுக்கு வந்து இதே பாலச்சந்திரன் சார் என்ன சொல்றாருன்னா, இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு மத்திய அமைச்சர், இந்தியாவிற்கே பெரிய முன்னுதாரணமாக இருந்த இளம் அரசியல் போராளி, அவருடைய போராட்டத்துக்கு இந்த மாதிரியான ஜாதிய ஒரு அடையாளன்றது சரியா இருக்குதா எனக்கு படல அப்படின்றாரு அவரு. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அது ஒரு நியாயமா மாதிரி தெரியுது சார். இது ஜாதிக்கான போராட்டமா சமூக நீதிக்கான போராட்டமா? நான் என்ன கேட்கிறேன், திரும்ப திரும்ப இதே கேள்விதான் கேட்கிறேன். தந்தை பெரியார் ஜாதிகளை ஒழிக்கணும்னார், ஜாதியை இருக்கக்கூடாதுன்னாரு. சொன்னாரா இல்லையா? ஆமா சொன்னார். இந்த தமிழ் சமூகத்துல ஜாதி புறையோடி விட்டதுன்னு சொன்னார். அதே பெரியார் தானே ஜாதி வாரி இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டார். கேட்டாரா இல்லையா? ஆமா. அம்பேத்கர் வந்து ஜாதிய படிநிலைகளுக்கு எதிராக போராடினார். தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் வந்து விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க போராடினார். அதே அம்பேத்கர் ஜாதி வாரி இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா நின்னாரா இல்லையா? போராடினாரா இல்லையா? அப்ப இப்ப அன்புமணி போராடுறது சமூக நீதிக்கான போராட்டமா ஜாதிக்கான போராட்டமா? முஸ்லிம் சமூகத்துக்கு போராடும் போது அது ஜாதிக்கான போராட்டமா தெரியல. அருந்ததியர் சமூகத்திற்கு போராடும் பொழுது அது ஜாதிக்கான போராட்டமா தெரியல. இன்னும் பலருக்கு ஆதரவா நின்று போராடும் போது அது ஜாதிக்கான போராட்டமா தெரியல. வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு போராடும் பொழுது மட்டும் அது ஜாதிக்கான போராட்டமா தெரியல. மராத்தியர்கள் வந்து மகாராஷ்டிராவில் போராடும் போது அது இங்க இருக்கலாம் ஜாதிக்கான போராட்டமா தெரியல, அது சமூக நீதிக்கான போராட்டமா தெரியல. குஜராத் மாநிலத்துல பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஹர்திக் பட்டேல் தலைமையில பேரணி நடத்தி போராடும் போது அதை இங்க இருக்கிற திமுக காரர்களே என்ன சொன்னாங்க, சமூக நீதி போராட்டம்னாங்க. ஆனா இங்க வன்னியர்கள் போராடினா மட்டும் அது ஜாதிக்கான போராட்டம்ன்றாங்க. அதைத்தான் இந்த பாலச்சந்திரன் போன்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம், இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு பின்னால பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மதுரையில, சிதம்பரத்துல, கோவையில, இன்னும் தமிழகத்தின் பல பகுதிகளில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்தணும், ஜாதி வாரி புள்ளி விவரங்கள் அந்த சர்வே வேணும், அதை எடுத்து எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு பல கருத்தரங்களை நடத்தினாங்களே. அன்னைக்கு இந்த பாலச்சந்திரன்லாம் எங்க போனாங்க? அன்னைக்கே அவங்க அதை பத்தி பேசல. வன்னியர்கள் இடஒதுக்கீட்டு போராட்டத்துக்கு வராங்கன்னா ஜாதிக்குள்ள போய் நீங்க வந்து சிக்காதீங்க சார். இந்த ஜாதி அடிப்படையில தான் பொருளாதாரமே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதை பெரியாரே சொல்றாரு. நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டா ஜாதி அடிப்படையில் தான் அவங்க பொருளாதாரம் தீர்மானிக்கப்பட்டிருக்குது. ஜாதியினுடைய அடிப்படையில் தான் பொருளாதாரத்தை முன்னேறினவன் ஒரு ஜாதி, பொருளாதாரத்துல பின்தங்கியும் ஒரு ஜாதி, பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கியும் ஒரு ஜாதி, பொருளாதாரத்துல தாழ்ந்த நிலையில் இருக்கிறவன் தாழ்த்தப்பட்ட ஜாதி. இந்த ஜாதியை வச்சுதான் அவங்களுடைய பொருளாதாரத்தையே நீங்க தீர்மானிச்சீங்க. ஆக அந்த ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் பொருளாதாரத்துல முன்னேறணும்னா அவங்களுக்கு ஜாதி வாரி அடிப்படையில இடஒதுக்கீடு கொடு. பெரியார் தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு.
தெரியலன்னா பாலச்சந்திர மாதிரி ஆளுங்களை போய் பார்க்க சொல்லுங்க. அதை இல்ல படிக்க சார் அவரு படிச்சுட்டு அவரு அப்புறம் இன்னொரு வந்து சமூக நீதி பத்தி பேச சொல்லுங்க. இல்ல அவர் இன்னொரு தெளிவான ஒரு பார்வையை சொல்றாரு. தமிழினத்துக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியவர் மருத்துவர் ராமதாஸ். இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈழ மக்களுக்காக, ஈழ தமிழுக்காக அரசினை தைரியமா எதிர்த்தவர். இந்த தமிழ்நாட்டினுடைய பல்வேறு முக்கிய போராட்டங்களில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டவர். இப்படி பன்முக தன்மை கொண்ட தமிழகத்தினுடைய தலைவராக இருந்தவர் இன்னைக்கு தன்னை ஜாதிய தலைவர் மாதிரி காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல இப்பயும் அவர் வந்து ஜாதிய தலைவரா இல்ல. ஆரம்பத்துல வன்னியர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் இவங்களுக்காக இடஒதுக்கீடு போராடின காலத்திலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணுன்ற கோரிக்கையை தான் முதல் கோரிக்கையா பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா வச்சார். இன்னைக்கும் இந்த தமிழ் சமூகத்துல விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது முதல் அறிக்கை யாற்றிருந்து வருது? டாக்டர் ஐயா தான் வருது. அதனாலதான் அவரை தமிழின போராளின்னு சொல்றோம். தமிழ் இனி மெல்ல சாகும். நான் ஒரு கவிஞன். இந்த தமிழ் சாகக்கூடாதுன்னா சமீபத்துல சென்ற வருஷத்துலதான் தமிழை தேடின்னு ஒரு சென்னையில இருந்து மதுரைக்கு ஒரு பிரயாணமே போனாரு. தமிழை தேடிய பயணத்தை போனாரு. அன்னைக்கு தமிழர்கள் எல்லாம் கூட இருந்தாங்க. இன்னைக்கும் தமிழுக்காக போராடிட்டு இருக்காரு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக போராடிட்டு இருக்காரு. இவங்க கண்ணுக்கு அதுக்கு தெரியலன்னா நாம என்ன பண்ண முடியும்? காமால கண்ணனுக்கு பார்த்ததெல்லாம் மஞ்சளா தெரிஞ்சதா நாமளா பொறுப்பு? நீங்க பாக்குறது அவர் நடத்துற இந்த சமூக நீதி போராட்டத்தை மட்டும்தான் பாக்குறீங்க. மற்ற போராட்டத்தை நீங்க பார்க்கல. ஏன்னா அதை பத்தி நீங்க பேச முடியாது. இல்ல வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு போராடினா மட்டும்தானே பேசணும். உங்களுக்கு கொடுத்திருக்க அசைன்மெண்ட் அதுதானே. இல்ல சார், இப்போ 20% எம்பிசிக்கான 20% இடஒதுக்கீட்டுல 10.5% வந்து வெறும் வன்னியர்களுக்கு கொடுத்துட்டா அந்த அதுல வந்து 114 ஜாதிக்கு வந்து எம்பிசி என்ற வரையறைக்குள்ள இருக்குது. அதுல இருக்கக்கூடிய மத்த மைக்ரோ கம்யூனிட்டி எல்லாம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தியை அவர் சொல்றாரு. அது பாதிக்கப்படுமா சார்? அப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த 116 ஜாதி இருக்குன்றாங்கல்ல, 14 இருக்கிறது 118, 118 அப்புறம் 119 மொத்தம் அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டுல 118 ஜாதிகள் கடைசியா வந்து அரவாணிகளையும் அதுல கொண்டு எம்பிசியில சேர்த்தினாங்க. அவங்களையும் சேர்த்து 119 ஜாதிகள். அப்ப வன்னியருங்கிற ஒரு ஜாதி எப்படி வேணாலும் நாசமா போலாம், மத்த ஜாதியில நல்லா இருக்குங்கிறீங்களா? அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்க முடியும். ஆனா அப்படி ஒரு தவறான வார்த்தை வைக்க நான் விரும்பல. வன்னியர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்க? அத்தனை சதவீதம் கொடுத்துட்டீங்கல்ல. வன்னியர்களுக்கு 10.5% கொடுத்துட்டீங்க. அப்ப அந்த 118 ஜாதிகள் வன்னியர் நீங்களா? அந்த ஜாதிகள் மொத்தம் எத்தனை சதவீதம் இருக்காங்க அதை சொல்லுங்க. அதுக்கு அரசு கிட்ட என்ன தரவு இருக்கு, என்ன புள்ளி வர இருக்கு? பாலச்சந்திரன் இருக்கா? ஐஏஎஸ் அதிகாரி தான் இன்னைக்கு போன்ற இருக்கா? 118 ஜாதிகள் மட்டும் அந்த எண்ணிக்கையை மட்டும் சொல்றீங்க. அவங்க எத்தனை சதவீதம் இருக்காங்க? இந்த வன்னியரையும் சேர்த்து 119 ஜாதிகள் 20% வந்து 1931ஆம் ஆண்டு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொன்னதுனாலதான் அந்த 119 ஜாதிகளுக்கும் இன்னைக்கு 20% இடஒதுக்கீடு கிடைக்குது. அது 119 ஜாதிகள்ங்கிறது தவறு. அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி கொடுக்கும் போது வன்னியரை சேர்த்து 108 ஜாதிகள் தான் 1931ஆம் ஆண்டு கணக்கு. அந்த 20% வர வேண்டிய ஜாதிகள். அதுக்கு பின்னால இந்த 11 ஜாதிய நீங்க எந்த தரவின் அடிப்படையில் கொண்டு வந்து அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுல சேர்த்தீங்க? பாலச்சந்திரன் பதில் சொல்லுவாரா? அந்த புள்ளி அவர்கிட்ட இருக்கா? அரசு கிட்ட இருக்கா? உங்க இஷ்டத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தலாம். அப்ப எல்லாம் தரவு புள்ளி விவரம் தேவையில்லை. ஆனா வன்னியர்களுக்கு கொடுக்கும் போது ஒரு ஜாதி கொடுத்தா மீதி 118 ஜாதி என்ன பண்ணுவாங்க? 118 ஜாதிக்கு அவங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு கொடுக்கணுமோ கொடுங்க. அந்த 1931ஆம் ஆண்டு ஜாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் வாழ்ற அந்த 430க்கும் அதிகமான ஜாதிகளை சேர்த்து தானே அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறாங்க. அந்த கணக்கெடுப்பு தான் இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டுக்கு அடிப்படை ஆதாரம் எல்லாமே. இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்க அத்தனை இடஒதுக்கீட்டுக்கும் பேசுறது தானே. இந்த 108 ஜாதிகளும் 20%, இந்த 69% இடஒதுக்கீடு உச்சவரம்புக்குள்ள வராங்க. ஆக இந்த 118 ஜாதிகளும், இந்த 118 கிடையாது, இந்த 108 ஜாதிகளும்
அந்த 20% அதிகமா இருக்காங்க. 100% கணக்கு போட்டீங்கன்னா 69% கணக்கு போடும் போதுதான் இந்த 20% இடஒதுக்கீட்டுல வர்றாங்க. இந்த உண்மை தெரியாம அல்லது தெரிஞ்சிருந்தும் பாலச்சந்திரன் போட்டவங்களா நடிக்கிறாங்களா, நாடகம் ஆடுறாங்களா, ஏமாத்துறாங்களா, அல்லது யார்ட்டையும் பணம் வாங்கிட்டு இப்படி பேசுறாங்களா? அவர் பணம் வாங்கிட்டாரு நீங்க உறுதிப்படுத்துறீங்களா? எனக்கு சந்தேகம் வருது சார். ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கும்போது லஞ்சம் வாங்கிப்பான்னு நினைக்கிறேன், சந்தேகப்படுறேன். அது இன்னமும் அவங்களுக்கு கை அரிக்குது. இப்ப இப்படியாவது பேசி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இல்ல சார், நம்ம வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் நம்ம பதிவு தேவையில்லை. அவருடைய கருத்து என்னுடைய சந்தேகம் சொல்றேன். இல்ல அந்த கருத்தை வந்து சாதாரண குப்பனோ சுப்பனோ கருப்பனோ சொல்லி இருந்தா பரவாயில்ல, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லக்கூடாது இல்ல. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நேர்மையால சொல்லணும். இடஒதுக்கீட்டு எப்படி திருச்சி ஒரு கருத்தை சொல்லலாம். அதுல சொல்றாரு உச்ச நீதிமன்றம் எப்படி வன்னியர்களுக்கு மட்டும் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துச்சுன்னு கேட்டாங்கன்னு சொல்றாருல்ல. உச்ச நீதிமன்றம் அப்படி கேட்டுச்சா? வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு எந்த தரவுகளின் அடிப்படையில கொடுத்தீங்கன்னு தான் கேட்டுச்சு உச்ச நீதிமன்றம். அந்த தரவுகள் இருந்தா கொடுங்க. தரவுகள் இல்லாம கொடுத்தனால இந்த அரசாணையை ரத்து செய்யணும். நீங்க எந்த ஒரு ஜாதி கொடுத்தது தப்பு இல்ல, அடிப்படையில அதுக்கான தரவுகளை கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, நீங்க கொடுத்த தப்பு இல்ல, சரியான தரவுகளை கொடுங்கன்னு கேக்குறாங்க. இல்ல அப்படின்னா சரியான தரவுகளை வச்சு நீங்க மீண்டும் எந்த ஜாதிக்கு வேணாலும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த தடையும் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவ்வளவு தவறான புள்ளிவரங்களை ஒரு பொது வெளியில பேசலாமா? நான் கேக்குறேன். நீங்க நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு அதை முழுசா சொல்லுங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணிட்டு எடிட் பண்ணி இந்த பேஸ்ட் பண்ணி ஒற்ற வேலையெல்லாம் வேணாம். ஒரு காலத்தில் நீங்க வன்னியர் சமுதாயத்தை ஏமாத்திட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வன்னியர் சமூகத்திலே எல்லாம் படிச்சுட்டாங்க. வன்னியர் சமூகத்திலையும் நிறைய சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டாங்க. அதனாலதான் 1987 விட இன்னைக்கு அதிகமான கூட்டம் கூடுது பாமக நடத்துற ஆர்ப்பாட்டத்துக்கு. இடஒதுக்கீடு வேணுங்கிறதுக்காக, சமூக நீதிக்காக. ஆனா எங்களை ஏமாத்தி இந்த கதை விட்டுட்டு போயிடலாம்லாம் நினைக்காதீங்க. இந்த பாலச்சந்திரன்ல வேற எந்த கேமச்சந்திரன் வந்தாலும் சரி, வேற யார் வந்தாலும் சரி, இந்த இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு நியாயமானது. இந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தே தீரும். கொடுக்கறனால வாங்காமலாம் விட மாட்டோம். நான் ஏற்கனவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டியை உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருக்கேன். வசதி படைச்சவன் தரமாட்டான், அவனை வயிறு பறிச்சவன் விடமாட்டான். எங்களுக்கு சமூக நீதி தேவை, கல்வி வேலை வாய்ப்பு தேவை. இந்த தமிழ்நாட்டுல சிறுபான்மை சமூகங்கள் கல்வி வேலை வாய்ப்பை அபகரிச்சதை நாங்க ரொம்ப நாளைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஒரு பழமொழி இப்போ இல்ல சார், சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2 நூற்றாண்டுகள் வன்னியர் சமூகத்தை ஏமாத்திட்டீங்க. இனியும் ஏமாற நாங்க தயாரா இல்ல. இந்த பொய்ய புழுகிறவன், பித்தலாட்டம் பேசுறவன், அயோக்கியத்தனம் பண்றவன், கேப் மாதிரித்தனம் பண்றவன், மொல்ல மாதிரித்தனம் பண்றவன் எல்லாத்தையுமே நாங்களும் களத்துல சந்திக்க தயாராவே இருக்கு. நாங்க யார்ட்டையும் சண்டைக்கு போக தயாரா இல்ல. எங்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக போராட தயாரா இருக்கோம். ஆனா எங்க சண்டைக்கு வரணும்னு நினைச்சா அவங்களோட சண்டை போட தயாரா இருக்கும். அப்படி தயாரா நல்லது சார். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்க மிக்க நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.